கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறோம். தேவனுடைய ஒத்தாசையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை பற்றி கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்தோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்தும் தாவீதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். 2 முக்கியமான கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகின்றேன். பொறாமையின் அந்த வல்லமையிலே சிக்கி தவிக்கின்றீர்களா? பொறாமையானது உங்கள் மகிழ்ச்சியை இழக்க வைத்திருக்கிறதா? இந்த 2 கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். மனிதர்களாகிய நாம் பல சமயங்களில் பொறாமையினால் நிறைந்து வாழ்ந்து மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்றோம். பொறாமை நிறைந்த மக்கள் மத்தியிலே பொறாமை நிறைந்தவர்களாக வாழுகிறோம். இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே அன்பையும் பொறாமையும் பயத்தை பற்றி நாம் ஆராய முடிகிறது. அருமையானவர்களே, இந்த 3 காரியங்கள் நம்முடைய மனித வாழ்க்கையிலே அடிக்கடி பின்னி பிணைந்து காணப்படுகிறது. அன்பு, பொறாமை, பயம். தாவீது, யோனத்தான், இந்த 2 பேருக்குள்ள அந்த நட்பிலே அன்பு காணப்பட்டது. ஆனால் சவுலிடத்திலே பொறாமையும் பயத்தையும் காண முடிகிறது. இந்த காரியங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 - 16 வாக்கியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 - 4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீதின் மேல் யோனத்தானின் அன்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இடையில் உள்ள விசேஷித்த நட்பு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதினுடைய ஆத்துமாவோடு இசைந்திருக்கிறது. யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல அதிகமாய் சிநேகித்தான். சவுலுக்கு பின்பாக யோனத்தான் ராஜாவாக வரவேண்டியவன். ஆனால் தாவீதின் வாழ்வில் கர்த்தர் கொடுத்த ஜெயத்தினாலே, வெற்றியினாலே இந்த காரியத்தை இந்த யோனத்தான் கண்டுகொண்டான். தாவீதின் மேல் பொறாமைப்பட வேண்டுமென்றால் யோனத்தான் தான் பொறாமைப்பட வேண்டும். ஆனால் யோனத்தான் தாவீதின் மேல் பொறாமைப்படவில்லை, அன்பு பாராட்டினான். அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு மற்றவர்களோடு ஐக்கியத்தை உருவாக்கக்கூடியது. சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1 பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமானது. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகிறார். பொறாமையும் பயமும் மனிதர்களை நம்மை விட்டு பிரித்து விடுகிறது. ஆனால் அன்பானது மற்றவர்களோடு உள்ள உறவிலே நம்மை இணைத்து விடுகிறது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே யோனத்தானை பற்றியும் சவுலின் வீழ்ச்சியின் தொடக்கத்தையும் அதனுடைய வளர்ச்சியும் நாம் படித்தோம். ஆனால் இங்குதான், இந்த அதிகாரத்தில்தான் நாம் யோனத்தான் தாவீது இணைந்த அந்த பகுதியை படிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 இவளுடைய அன்பின் தன்மை அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சிநேகிதனுடைய அல்லது நல்ல நண்பர்களுடைய உதாரணம் என்றால் தாவீதும் யோனத்தான் தான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே பெலிஸ்தர்களோடு இந்த யோனத்தான் முன்னேறி அவன் சென்றதை திருமறையிலே வாசிக்க முடிகிறது. அதே போல இங்கு கோலியாத்தை அவன் ஜெயிப்பதற்காக தாவீது விசுவாசத்தோடு முன்னேறி சென்றான். ஆகவே இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம், உறுதி, முன்னேறி செல்கிற அந்த பண்பு காணப்பட்டதை அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அன்பானது மற்றவர்களோடு உள்ள உறவை இணைக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவதாக, அன்பானது
மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே வைக்க அது நம்மை தூண்டுகிறது. 2வது வசனத்திலிருந்து நீங்கள் 4வது வாக்கியம் வரை நீங்கள் பார்க்கலாம். அன்பானது மற்றவர்களை நம்மை காட்டிலும் சிறந்தவர்களாக கருத வைக்கிறது. சவுல் தாவீதை தன்னுடன் வைத்தான். ஆனால் யோனத்தான் இந்த தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். தான் போர்த்து கொண்ட சால்வை, தன் வில், பட்டயம், தன்னுடைய கச்சையெல்லாம் தாவீது கொடுத்தான். அருமையானவர்களே, இது யோனத்தான் அடுத்த ராஜா என்பதற்குரிய ஒரு அடையாள அந்த உதாரணங்களாகும், அல்லது அடையாள தன்மையாகும். இதையெல்லாம் யோனத்தான் தன்னுடைய சிநேகிதனான தாவீதுக்கு கொடுக்கிறான். ஏனென்றால் இந்த அருமையான யோனத்தான் புரிந்திருப்பானோ என்று நான் எண்ணுகிறேன். தாவீதுதான் அடுத்த ராஜாவாக அவன் வருவான் என்று எண்ணியிருப்பான் என்று எண்ணியிருக்கக்கூடும். ஏனென்றால் இதை என்னுடைய சொந்த கருத்தாக நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த யோனத்தான் தாவீதை தன்னை காட்டிலும் உயர்ந்த இடத்தில் வைத்து அன்பு கூர்ந்தான். அன்பானது மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்ந்த இடத்திலே வைத்து அழகு பார்க்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். ஒன்றையும் வாதினாவது வீண் பெருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள் என்று பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம். ஆகவே இந்த யோனத்தானுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னேன். அன்பு மற்றவர்களோடு உள்ள உறவை இணைக்கும். அன்பானது மற்றவர்களை நம்மை காட்டிலும் சிறந்தவர்களாய் காண வைக்கும். உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? 2வதாக இங்கு யோனத்தானின் அன்பை குறித்து சொன்னேன். 2வது சவுல் ராஜாவின் பொறாமையை குறித்து சொல்கிறேன். சவுல் ராஜா யாரை குறித்து பொறாமைப்பட்டான்? தாவீதை குறித்து பொறாமைப்பட்டான். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 5-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த சவுலின் பொறாமையும் யோனத்தானின் அன்பும் 2 வித்தியாசமான ஒன்றாகும். அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட ஒரு காரியமாகும். இந்த சவுல் ராஜாவின் பொறாமைக்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த காரணங்களை நான் விளக்கிச் சொல்கிறேன். முதலாவதாக, பொறாமையானது மற்றவர்களுடைய ஜெயத்தை, மற்றவருடைய உயர்வை அல்லது மற்றவருடைய கனத்தை அதை பார்க்கும்போது அதிலே வருகிற மகிழ்ச்சியை தடுக்கிறதாக காணப்படுகிறது. அங்கே 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய ராஜாவாகிய சவுல் அனுப்புகிற இடத்தில் எல்லாம் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். தாவீது எல்லா ஜனத்திற்கும் கண்களுக்கும் சவுல் ஊழியருடைய கண்களுக்கு பிரியமாயிருந்தான். மற்றவர்களின் வளர்ச்சி, ஜெயமானது, ஆசீர்வாதத்தை கண்டு இந்த அருமையான சவுல் ராஜா மகிழவில்லை. அதற்கு பதிலாக பொறாமைப்பட்டான். உண்மையாகவே த ஹை ரேங்க் இன் ஆர்மி என்று சொல்லலாம். இந்த தாவீதை அந்த இராணுவத்திலே உயர்ந்த நிலையிலே வைத்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, மற்றவருடைய வளர்ச்சியும் மற்றவருடைய ஜெயத்தையும் மற்றவருடைய முன்னேற்றத்தையும் கண்டு நீங்கள் மகிழவில்லை என்றால் நமக்குள்ளே பொறாமை இருக்கிறது என்று பொருள். இதுதான் இந்த சவுல் ராஜாவின் பொறாமையினுடைய அடையாளம். 2வதாக, இந்த பொறாமையானது நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஜெயத்தை கூட, அதனால் வருகிற மகிழ்ச்சியை அது திருடி விடுகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அங்கே தாவீது ராஜா கோலியாத்தை ஜெயித்து விட்டு வருகிறான். பெண்கள் எல்லாரும் பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். அந்த பாடலிலே அர்த்தம் இருக்கிறது. சவுல் இதுவரை கொன்ற மனிதர்கள் 1000 பேர் தான் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது கொன்ற மனிதர்கள் 10000 பேர் என்று பாடினார்கள்.
இதுவரையிலும் தாவீது 10,000 பேரை கொல்லவே இல்லை. அவன் கொன்றது அங்கே சிங்கத்தையும் கரடியையும் தான். அப்படியானால் ஏன் இந்த பெண்கள் பாடினார்கள் என்றால், ஒரு கோலியாத் என்பவன் 10,000 பேருக்கு சமம் என்கிற பொருளிலே பாடினார்கள். இந்த பாடலிலே அங்கே பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000 என்று. அப்படியானால் சவுல் கொன்றது 1000 என்று சொல்லும் பொழுது சவுலுடைய சக்சஸ், அவனுடைய ஜெயத்தையும் யுத்தத்தினுடைய அந்த வெற்றியும் அவர்கள் சேர்த்து பாடினார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை இந்த அருமையான சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலாவது சொன்னேன், அங்கே பொறாமை என்றால் என்ன? பிறருடைய வளர்ச்சி முன்னேற்றத்தினால் வருகிற அந்த மகிழ்ச்சியை பெற முடியாதபடி தடுக்கும் என்று சொன்னேன். இரண்டாவது, பொறாமை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வளர்ச்சியினால் வருகிற சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாடு என்று சொல்கிறேன். இங்கே சவுல் ராஜா சொல்கிறார், இந்த சவுல் ஆகிய எனக்கு 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கோ 10,000 கொடுத்தார்கள், ராஜங்கம் மாத்திரம்தான் குறைவாய் இருக்கிறது என்று மாகரமாய் பொறாமையாய் பாட ஆரம்பித்தான் அல்லது பேச ஆரம்பித்தான். அருமையானுள்ளே, தியோடர் ரூஸ்வெல்ட் என்பவர் சொல்கிறார், கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அநேகரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் வித்தியாசமாக படைத்திருக்கிறார். ஒரே மனிதனைப் போல அல்லது இன்னொரு மனிதனை படைப்பதில்லை. ஜெராக்ஸ் காப்பிகளைப் போல ஆண்டவர் மனிதர்களையோ ஊழியர்களையோ படைப்பதில்லை. மோசேயை போல யோசுவா இல்லை, யோசேப்பை போல தாவீது இல்லை, பவுலை போல பேதுரு இல்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஒவ்வொரு திட்டத்திற்காக அவர் படைத்திருக்கிறார். சவுலுடைய அழைப்பு வேறு, ஆனால் தாவீதின் அழைப்பு வேறு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சவுல் தன்னோடு அந்த தாவீதை அவன் ஒப்பிட்டு பார்த்தான். ஆகவே ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இன்றைக்கு மகிழ்ச்சியை திருடுகிற ஒரு திருட்டுத்தனத்திற்கு அஸ்திபாரமாக மாறிவிடுகிறது. நாம் நம்மை ஆண்டவரோடு ஒப்பிட வேண்டும். அப்போது நமக்கு தாழ்மை வரும். நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டால் நமக்கு ஒன்று பெருமை வரலாம், அல்லது பொறாமை வரலாம், அல்லது எரிச்சல் வரலாம், அல்லது கசப்பு வரலாம், அல்லது மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற நிலை வரலாம். இந்த சவுலுடைய பொறாமைக்கு 2 காரணங்களை சொன்னேன். மற்றவருடைய வளர்ச்சியை, அதனால் வருகிற அந்த மகிழ்ச்சியை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அவனுடைய பொறாமைக்கு ஒரு காரணம். இன்னொன்று, தன்னுடைய வளர்ச்சியின் அல்லது ஜெயத்தின் மகிழ்ச்சியும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? தன்னை அவன் தாவீதோடு ஒப்பிட்டு பார்த்தான். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அழைப்பின்படியே அல்லது விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அருமையானுள்ளே, கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பொறாமையினுடைய 3வது விளைவை சொல்கிறேன். இந்த பொறாமையினாலே அந்த சவுல் ராஜா தாவீதை கொல்ல அவன் வழி பார்க்கிறான். இந்த அதிகாரத்திலே 10-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுல் சுரமண்டலம் வாசிக்கிறான். அப்பொழுது இந்த அருமையான சவுல் ராஜா தன் கையிலே ஈட்டியை வைத்திருக்கிறான். அப்பொழுது தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து குத்தி போடும்படி அந்த ஈட்டியை எறிந்தான். தாவீது 2 தரம் விலகி தப்பி கொண்டான். அருமையானுள்ளே, இந்த சமயத்திலே அருமையான சவுல் ராஜா புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான் என்றால், தேவனாகிய கர்த்தர் தன்னை விட்டு விலகியதையும் தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதோடு இருப்பதையும் புரிந்து கொண்டான். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த ஈட்டியை எறிவதற்கு முன்பாக
தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவியினாலே இந்த சவுல் ராஜா வீட்டுக்குள்ளே தீர்க்க சொன்னார். இவனுடைய ஆரம்ப காலத்திலே தீர்க்கதரிசன ஆவி இறங்கியது உண்மை. ஆனால் இப்போது அவனுடைய வாழ்க்கையில பொல்லாத ஆவி, அதனாலும் தீர்க்க சொல்கிறார். அருமையானே, இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியினாலும் தீர்க்க சொல்லலாம், பொல்லாத ஆவியினாலும் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பொறாமையினாலே இந்த தாவீதை கொல்ல அவன் திட்டமிடுகிறான். ரோமருக்கு நிருபம் 1:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதிலே பாவங்களின் பட்டியலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். அந்த பட்டியலிலே பொறாமை காணப்படுகிறது. கலாத்தியர் 5:20 வரை வாசித்தால் மாம்ச கிரிகளை குறித்த பட்டியலிலும் பொறாமை காணப்படுகிறது. அருமையான உள்ளே, பொறாமை என்பது பாவமாகும். பொறாமை என்பது மாம்ச கிரியில் ஒன்றாக காணப்படுகிறது. முதலாவது யோனத்தானின் அன்பை சொன்னேன். இரண்டாவது சவுலுடைய பொறாமையை சொன்னேன். மூன்றாவதாக சவுலுடைய பயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலே 12-16 வாக்கியங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சொல்லி சவுல் ராஜா புரிந்து கொண்டார். அதே சமயத்திலே கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு பயந்து அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியாக அவன் வைக்கிறான். அருமையானவர்களே, இந்த சவுல் ராஜா வாழ்க்கையிலே பொறாமை, அடுத்தது பயம் வர ஆரம்பித்தது. இஸ்ரவேல் மக்கள் கோலியாத்திடத்தில் இருந்த பயம் வேறு. ஆனால் இங்கே சவுல் ராஜாவிடத்தில் இருந்த பயம் இன்னொரு பயமாக அது காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், 1000 பேருக்கு ஏன் அதிபதியாய் வைத்தான் என்றால், ஒருவேளை யுத்த களத்திலே இந்த அருமையான மனிதன் அவன் இறந்து விடுவான் என்று சொல்லி அவனை 1000 பேருக்கு அதிபதியாய் வைக்கிறார். கொரிந்திய சபையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வரம்பற்ற தலைவர்கள் இருந்தார்கள். பவுல் இருந்தார், அங்கே அப்போலோ இருந்தார். ஆனால் அந்த சபையிலே பிரிவினைகள், அங்கே கலகங்கள் காணப்பட்டது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:6-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறனால் ஒன்றுமல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக அவன் கூலியை பெறுவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் எழுதுகிறார். ஆகவே இந்த பகுதியிலே சவுல் ராஜா இந்த தாவீதுக்கு பயந்து அவனை அங்கே 1000 பேருக்கு அதிபதியாய் வைத்து அவன் யுத்த களத்திலே மடிந்து விடுவான் என்று எண்ணுகிறான். அருமையானவர்களே, பயமானது நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்கிற நிலையிலிருந்து நம்மை வழிதப்ப செய்து விடுகிறது. இந்த அதிகாரத்திலே 15-16 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் பயந்தான். அங்கே இஸ்ரவேலரும் யூதா ஜனங்கள் யாவரும் இந்த தாவீதை சிநேகித்தார்கள். ஆனால் எல்லாரும் சிநேகித்தார்கள், இந்த சவுலால் சிநேகிக்க முடியவில்லை. காரணம் என்ன? பொறாமை, பயமாகும். ரோமர்கள் நிருபம் 13:8 சொல்கிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 4:18 சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த சவுல் ராஜாவாலே தாவீதை அன்பு கூற முடியவில்லை. காரணம் என்ன? பொறாமை, பயம். இன்றைக்கு 3 காரியங்களை முன்னாலே வைத்தேன். யோனத்தானின் அன்பு, சவுலின் பொறாமை, சவுலின் பயம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 எவைகள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறது? அன்பு இருந்தால் நிலைத்திருப்போம். பொறாமையும் பயமும் இருந்தால்
ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கூறி கல்வாரியை உற்று பார்த்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட நாம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு அன்பையும் அதே சமயத்திலே தேவ பயத்தையும் அவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தாரும். இந்த நாளிலே யோனத்தானின் அன்பை குறித்தும் சவுலின் பொறாமையை குறித்தும் அதே சமயத்திலே சவுலினுடைய வாழ்க்கையிலே தாவீதை குறித்த பயத்தையும் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையை மறுமதிப்பீட்டு செய்து எங்களை உமோடு ஒப்புரவாக்கி எங்களை சரிபண்ணி கொண்டு சீர்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன்தாமே எங்களோடு தங்கியிரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.